அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகளில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மொத்தம் 2 வழிகள் அதற்கு இருக்குது. ஒன்று, கவுன்சிலிங் மூலமாக கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்துகிட்டு அந்த டாப் கல்லூரிகளுக்கு போகிறது. இன்னொன்று, எனக்கு அந்த அளவுக்கு மார்க் இல்லை சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிற்கு ப்ரைவேட் கல்லூரிகளில் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த சீட்டுக்கு போகிறது. எல்லா கல்லூரிகளுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ஒரே ஸ்ட்ரீம் லைனில் தான் ஃபில் பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு பிடித்தாற் போல் அந்த அட்மிஷன் ப்ராசஸை வச்சுருப்பாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நல்ல டாப் கட் ஆஃப் மாணவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் நிறைய கல்லூரிகள் இப்போது மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க ஒரு ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சில கல்லூரிகள் அந்த கட் ஆஃபின் அடிப்படையிலேயே உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. சில கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது டாப் மோஸ்ட் சில கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை கட்டாயம் நம்முடைய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட கான்டாக்டில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் சொல்லி சின்ன சின்ன விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நாம் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறோம். கம்பல்சரியாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நன்றாகவே இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் ஆர் ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ சீட்ஸ் அண்ட் ஃபீ கன்செஷன் என்ன பார்க்க போகிறோன்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் இல்லை, கவுன்சிலிங்கில் எனக்கு ஹை கட் ஆஃப் இருந்தால் ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்ந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், ஓல்டு மகாபலிபுரம் ரோட். நல்லா பார்த்துக்கோங்க. TNEA கவுன்சிலிங் கோட் 1317. இங்கே என்ன அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா 195 அண்ட் அபோவ் இருந்தால் டியூஷன் ஃபீஸ் வந்து சுத்தமாக எதுவுமே கிடையாது. 190 அண்ட் அபோவ் இருந்தால் 50% டியூஷன் ஃபீ கட்டினா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. CBSE அண்ட் ICSE மாணவர்கள் இருக்கிறீங்கன்னா 185 அண்ட் அபோவ் இருந்தாவே 100% உங்களுக்கு டியூஷன் ஃபீ கொடுக்க வேண்டியதில்லை. 180 அண்ட் அபோவ் இருந்தால் 50% டியூஷன் ஃபீ கட்டினா போதும் அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த டாப் கல்லூரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இதோடைய TNEA கோட் 5008. இதுதான் கான்டாக்ட் நம்பர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கொடுக்கப்படுது. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னென்னா, ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை மட்டும் கட்டினா போதும். அதுக்கு மேலே ஒன் டைம் ஃபீயாக எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியதோ அல்லது டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபீஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் 4 வருடங்களுக்கு கட்டினால் போதும். முதல் வருடமும் எந்த ஒரு தொகையையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE போன்ற கோர்ஸுக்கெல்லாம் 180+ கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அதில் ரேங்கிங் போட்டு உங்களைய காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக கூப்பிடுவாங்க. 1,75,000 ரூபாய் எல்லா ஃபீஸும் சேர்ந்து வருவதாக மாணவர்கள் சொல்கிறார்கள். ப்ளஸ் 160+ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சிவில், மெக்கானிக்கல், சம்டைம்ஸ் 140, 150 இருக்கிறவங்களுக்கு கூட லாஸ்ட் மினிட்ல கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டேட்டா நமக்கு கிடைச்சது. பட் இருந்தாலும் இந்த செகண்டரி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சிவில், மெக்கானிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் 160+ கட் ஆஃப் இருந்தாலே மிகவும் போதுமானதாக பார்க்கிறோம். இதற்கு வந்து என்னைக்கு வந்து +2 ரிசல்ட் வருதோ அன்னைக்கு இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். அடுத்த கல்லூரியை பார்க்கலாம். PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி. TNEA கவுன்சிலிங் கோட் 2377. இந்த வருடம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த PSG iTech. இதில் எவ்வளோ சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னா 180+ கட் ஆஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, 160+ கட் ஆஃப் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், சிவில், மெக்கானிக்கல் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் 160+ கட் ஆஃப். இப்போவே வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணிக்கலாம். வரலாமாங்கிறத இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தாராளமாக போகலாம். இங்கேயும் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான். தெர் இஸ் நத்திங் லைக் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆர் ஒன் டைம் ஃபீஸ் ஸ்டார்டிங்கில் நிறைய கட்டணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது.
ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பீலமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கல்லூரி. 2006 கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறோம். 180 ப்ளஸ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஈவன் மெக்கானிக்கலுக்கு கூட சம்டைம்ஸ் 180 ப்ளஸ் கேட்கப்படுது. சிவில், மெட்டலர்ஜிக்கல், ப்ரொடக்ஷன், மெட்டீரியல் சயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாவே போதும். டெக்ஸ்டைல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சீட் கிடைக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ யூ பீப்புள் கேன் அப்ரோச் த இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரைட்லி ஆஃப்டர் த ரிசல்ட். இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ் ஆஃப்டர் த போர்டு எக்ஸாம். இப்போ நீங்கள் போனீங்கனாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் இன்னும் ஓப்பன் ஆகலை, நீங்கள் கிளம்புங்கன்றுவாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நேரில் போய் பார்த்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போட்டு உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் கல்லூரியில் போய் விசிட் பண்ண முடியும். கல்லூரியில் போய் விசிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸு, ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி தான் நீங்கள் 4 வருஷமும் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, அது கிடையவே கிடையாது. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு டாப் கல்லூரி. இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் நம்பர் இதுதான் கான்டாக்ட் நம்பர், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதில் என்னென்னா ஃபுல்லி இந்த வருஷத்துலேருந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரைட்டாக டெய்லியுமே நீங்கள் அந்த கல்லூரியை போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஆனால் அந்த கல்லூரியில் போய் விசிட் பண்ணுறப்போ எடுத்த உடனேயே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கொடுக்கப்படுறது இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நீங்கள் காலேஜை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் நேரில் போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெரிபிள் எபிலிட்டி, நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் தான் ஒரு என்ஜினியர் படிக்கக்கூடிய மாணவருக்கு மிக மிக முக்கியம்னு. அதை வேறு நம்ம ஆப்டிவிங்ஸில் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் யூ பீப்புள் கேன் ஜாயின் அண்ட் ப்ளீஸ் டூ லேர்ன் திஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. எங்கே போனாலும் இது கேட்பாங்க. ஸோ இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் எபிலிட்டி டெஸ்ட் வைக்கப்படுது. இது வந்து டைரக்ட் என்ட்ரி தான். தேர் இஸ் நோ எ டேட், இந்த டேட்டில் தான் நாங்கள் வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஈவன் நீங்கள் நாளைக்கு அந்த கல்லூரிக்குள்ளே போனீங்கன்னாலும் டெய்லியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹால் கிரியேட் பண்ணப்பட்டு ஆன்லைனில் இந்த ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் எபிலிட்டியில் கொஸ்டின் கேட்கப்படுவதாகவும் அதில் யார் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவர்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. 100% சீட் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான். தேர் இஸ் நத்திங் லைக் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆர் ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வருமோ அதை மட்டும் நீங்கள் கட்டினா போதுமானது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜுடைய இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இதுதான். அதே போல் கவுன்சிலிங்க்கும் ஹை கட் ஆஃப் இருந்தால் மாணவர்களுக்கு கன்செஷன் கொடுக்கறதாக கல்லூரிக்கு போய் விசிட் பண்ணுறப்போ சொல்கிறதா கேள்விப்படுறோம். எக்ஸாக்டாக நீங்கள் நேரில் போய் பார்க்குறப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அல்லது இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ரைட், இப்போவே அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா யூ வில் பி ஆஸ்க்டு டு ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ். இந்த மெயின் 3 சப்ஜெக்டில் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கப்படுது. டெஸ்ட் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அட்மிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பை குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு வழங்குறாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் இன்ஜினியரிங் காலேஜஸான இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வைக்கப்படுது. அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு இம்மீடியட்டாகவே உங்களுக்கு whether you are eligible to get admission or not அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக பார்ப்பாங்க. பட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் இதுக்கெல்லாம் வந்து ஈஸி சீட் தான். அதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சீட் வாங்கிட முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. மாணவர்கள் வந்து அதிக அளவிலெல்லாம் வந்து இந்த மெயினாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் பெருசாக வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு வேகம் இல்லாமல் இருக்கிறது. மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த கொஞ்சம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு மாணவர்களை எடுப்பாங்க.
ரிமைனிங் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லூரிக்கு நேரில் போய் பார்த்து எப்படி எடுக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர். இவங்களுடைய கவுன்சிலிங் கோட் 2739, கான்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபயங்கரமான பிளேஸ்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம் பிளேஸ்மெண்ட்டில் அப்படின்னா இந்த காலேஜும் கட்டாயமாக அதில் ஒன்றாக இருக்கும். இந்த கல்லூரியில் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த வருஷத்திலிருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போ ரீசெண்டாக போய் அந்த கல்லூரியை விசிட் பண்ணக்கூடிய மாணவர்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் அந்த நியூஸ் என்னென்னா, பயங்கர தெளிவாக நல்ல ஸ்டூடெண்ட்டாக பார்த்து தான் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. இதில் வந்து மெயினாக கிளாஸ் 10 மார்க்கை பார்க்குறாங்க. அதை விட என்னென்னா, ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போகாமல் பேரண்ட்டு மட்டும் போனாங்கன்னா போய் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்களாம். இல்லைன்னா ஆன்லைனில் நான் ஸ்டூடெண்ட் இம்மீடியட்டாக பார்க்கணுன்னு ஜூம் ஆப் மூலமாக ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அது நல்ல தெளிவான மாணவனை பார்த்து தான் அட்மிஷன்ஸ் கொடுப்பதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். மேபி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நன்றாக இருப்பதற்கு நல்ல மாணவர்கள் முக்கியம், நல்ல பிஹேவியர் இருக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியம், அந்த கிளாஸி லுக்காக இருக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியம்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த கல்லூரிக்கு போவதற்கு முன்னால் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து சீட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க போல். இதில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஆப்டிடியூட்லையும் சேர்த்து இந்த காலேஜில் கேள்விகள் கேட்கப்படுது. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கிற பட்சத்தில் வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்றத்தூர், சென்னை. இவங்களுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1399. கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் இந்த கல்லூரியும் அதில் வந்து கட்டாயம் அடக்கமாக இருக்கும். ஸோ மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பியூர் ஆப்டிடியூட் லாஜிக்கல் வெரிபிலிபிலிட்டி, எப்படி எஸ்எஸ்என்ல வந்து ஆப்டிடியூட் லாஜிக்கல் வெரிபிலிபிலிட்டி கேட்குறாங்களோ அதை மட்டும் கேட்குறாங்க எஸ்எஸ்என் போல். ஸோ இதற்கும் நீங்கள் ரெடி ஆகலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எல்லாருமே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அல்லது அந்தந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ தட் தே வில் பி சேயிங் யூ த கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ்லேயும் 10th வந்து சிபிஎஸ்சியாக இருக்கிறீங்கன்னா 375 மார்க்ஸுக்கு மேலே இருந்தால் தான் அட்மிஷன் என்றும், ஸ்டேட் போர்டாக இருந்தால் 400க்கு மேலே மார்க் வாங்கினா தான் அட்மிஷன் என்றும் சொல்கிறார்கள். அப்படிங்கிறதும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக பிளேஸ்மெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே தெளிவான மாணவர்களை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தெளிவாக இருப்பார்கள். அடுத்து வந்து நம்மளுடைய எஸ்எஸ்என் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1315. இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர் இருக்குது. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை பற்றி. எஸ்எஸ்என்ல என்னென்ன கேட்பாங்க, மெயினாக எஸ்எஸ்என்னுக்கு என்ன கேட்பாங்களோ அதே தான் எல்லா காலேஜ்லையும் கேட்பாங்க. ஆப்டிடியூட் லாஜிக்கல் வெரிபிலிட்டியில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டினி பண்ணி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கின மாணவருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்கின மாணவர்களுக்கும் இந்த இடத்துல லெட்டர் ஃப்ரம் பிரின்சிபல் வந்து கட்டாயம் ரெக்வயர்டு. இவர்களுக்கு ஃபுல் டியூஷன் ஃபீ வெய்வர் வந்து கொடுக்கப்படுகிறது. டியூஷன் ஃபீயும் கட்ட வேண்டியதில்லை, ஹாஸ்டல் ஃபீயும் கட்ட வேண்டியதில்லை, ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு சொல்லி இந்த மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க நம்மளுடைய ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த கல்லூரியும் டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக நாம் பார்க்கிறோம். இது சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இதுவும் டாப் 5 கல்லூரிகள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பிரைவேட் கல்லூரிகள் என்று எடுத்தால் இந்த கல்லூரி நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெல்லூர். இதில் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வச்சுருக்கிறாங்க. யாருக்குன்னா ரூரலில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிக்கக்கூடிய ஒரு பாய் ஒரு கேர்ள் அல்லது எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கன்சிடர் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வாய்ப்பு ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. ஒரு பைசா கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லை 4 வருடங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால நம்முடைய மாணவர்கள் கொஞ்சம் போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால்
பிளேஸ்மெண்ட்டையும் அதில் காமிச்சு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்குறாங்க, டாப் கிளாஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அண்ட் எஜுகேஷன் ஃப்ரீயாக 100% எக்ஸம்டட், ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் ஒரு பைசா கூட கிடையாது. ஸ்கில் ட்ரைனிங் செஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஸ்பெஷல் கிளாஸஸ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எதுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பு விஐடி மட்டுமல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் போன்றவர்களும் இதற்கான வாய்ப்பை மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையும் எதையும் நீங்கள் நினைக்காமல் எல்லா கல்லூரிகளுக்கும் நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டும். மேபி இன் ஃபியூச்சரில் எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு 6லிருந்து 10 கல்லூரிகள், டாப் கல்லூரிகள் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளே, அதாவது எல்லா சீட்டையும் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுக்க மாட்டாங்க. எஸ்எஸ்என், தியாகராஜர், PSG ஐடெக், சவிதா போன்ற கல்லூரிகள் 100% சீட்டுமே வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை மட்டும் கட்டினா போதும். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் சில கல்லூரிகள், இப்போ நம்ம காமிச்ச சில கல்லூரிகள் வந்து 20% மட்டும் நாங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்து வைத்த கல்லூரிகள் இருக்கிறார்கள். இல்லை சார், நாங்கள் அந்த கல்லூரிகள்லாம் நாங்கள் போனோமே, எங்களுக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்லலைன்னா 20 to 25% சீட்டு மட்டும் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒதுக்கி அதில் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீட் கொடுப்பதற்காக நிறைய கல்லூரிகள் வந்து இப்போது உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரிகளையும் நம்முடைய மாணவர்கள் நேரில் போய் பார்த்து அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய உண்மை நிலைமையை கண்டுபிடித்து சேர வேண்டும் என்று கூறி, அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கான வாய்ப்பை கட்டாயமாக உங்களுக்கு வந்து நாம் சொல்ல இருக்கிறோம். இதுபோல் நிறைய இன்புட் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்காலர்ஷிப் எந்தெந்த காலேஜஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன காலேஜில் அடுத்தடுத்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கொடுக்குறாங்கிறது போன்ற எல்லா வாய்ப்புகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக நாம் கொண்டு வந்து கட்டாயம் சேர்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு நான் நினைக்கிறேன். டாப் கல்லூரிகளில் போய் படிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு ஆல் யுவர் வாட்ஸ்அப் குரூப்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.